ஒரு சிலர் இருப்பாங்க, என்னதான் நான் 3 தடவை பல் விளக்கி சுத்தமாக இருந்தாலுமே அடிக்கடி தான் வாயில மட்டுமே வாய்ப்புண் வர்றது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த வகையில அந்த வாய்ப்புண்ணை சரி செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி வந்தாலே போதும். என்ன அப்படின்னா, டெய்லி மார்னிங்கோ இல்லாட்டி ஈவினிங் டைம்லயோ 5 துளசி இலைகளை சாப்பிட்டு கொண்டு வருவாங்களாக இருந்தா அவங்களுடைய வாயில இருக்கக்கூடிய புண்கள் சரியாகுமா. அதே மாதிரி இந்த வாய்ப்புண் ஏன் ஏற்படுது அப்படின்னா, வயிறுல ஏற்படக்கூடிய மாசு மற்றும் புண்கள் காரணமாக தான் நம்முடைய வாயில புண்கள் ஏற்படுமா. அதே நம்முடைய வயிறு கிளீனா வைத்திருப்பமாக இருந்தா வாய்ப்புண்கள் ஏற்படாதான். ஒரு ஸ்பூன் கசகசாவை வெதுவெதுப்பான தண்ணீர்ல ஊற வைத்துட்டு வெறும் வயிற்றுல காலையில எலும்புடனே குடித்து கொண்டு வந்தாலுமே நம்முடைய வாய்ப்புண்கள் சரியாகுமா. நம்முடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் மூலமாகவும் நம்முடைய வாய்ப்புண்ணை சரி செய்யலாமா. எப்படி அப்படின்னா, நம்ம பருகக்கூடிய நீர்ல தேங்காய் எண்ணெயை கலந்துட்டு நம்ம குடித்து கொண்டு வருவமாக இருந்தா நம்முடைய வயிறு குளிர்ச்சியாக இருக்குமா. அதே மாதிரி நம்முடைய வயிறு சுத்தமாகவும் இருக்குமா. இப்படி செய்து கொண்டு வரதால நம்முடைய வாய்ப்புண் இல்லாம போகுமா. மஞ்சள் பொதுவாகவே நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய தொற்று கிருமிகளை அகற்றுறதுல முதல் மருந்தாக இருக்குது. அந்த வகையில மஞ்சள் எடுத்து தண்ணீர் கொஞ்சம் எடுத்து அது ரெண்டையும் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு வாய்ப்புண் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போட்டுட்டு ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு வாய்ப்புண் இருக்கக்கூடிய இடத்தை கழுவி வருவமாக இருந்தாலுமே நம்முடைய வாய்ப்புண் சரியாகுமா. மறந்துடாம வாய்ப்புண்ணால பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய வாய்ப்புண் இருக்கிற இடம் தெரியாம மறைந்து போயிடும்.